வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிக்வெஸ்ட் பேரம் வேல்யூஸ். போன வீடியோவில் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் பார்த்தோம், ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் நேம்ஸ் பார்த்தோம். இப்போது ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ பார்க்க போகிறோம். இதோட யூசேஜ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட யூசேஜ் நான் சொல்லிடுறேன். லெட்ஸ் கோ பேக் டு அவர் வெப் அப்ளிகேஷன். நம்ம டெமோக்குள்ளே போவோம். டெமோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி சில HTML பேஜஸ்லாம் இருக்குது. இதை ரிக்வெஸ்ட் பேரம் வேல்யூஸை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் தேவையில்லை, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே இதுதான் அந்த ஃபைலு. ஓகேவா? ரிக்வெஸ்ட் பேரம் வேல்யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்டவுன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செக் பாக்ஸ், 3 செக் பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த 3 செக் பாக்ஸுக்கும் ஒரே நேம் தான், கலர். ஓகேவா? கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கண்ட்ரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நேம் வந்து ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயி நேம், டெக்ஸ்ட் எம்ப்ளாயி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் கண்ட்ரோல் வந்து மல்டிபிள் செலெக்ஷன். ஓகேங்களா? கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் செலக்ட் மல்டிபிள் கண்ட்ரிஸ். அதே மாதிரி செக் பாக்ஸ் இந்த கலர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் செலக்ட் மல்டிபிள் கலர்ஸ். ஐ கேன் செலக்ட் ப்ளூ, ரெட், க்ரீன், ரெட். அது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் ஐ கேன் செலக்ட் ஃப்ரம் திஸ் HTML காம்பனண்ட். ஓகேங்களா? இப்படி மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவை எப்படி நம்ம வாங்குறதுன்றதை பார்க்கணும். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தது வந்து நம்ம சிங்கிள் வேல்யூ தான் எடுத்தோம் நம்ம, புரியுதுங்களா? இப்போ வந்து மல்டிபிள் ஆப்ஷன் உடைய ஒரு HTML காம்பனண்ட் இருக்குது. அதில் மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்க. அந்த மல்டிபிள் வேல்யூவை எப்படி நம்ம எடுக்கிறது சர்வர் சைடில், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் கண்ட்ரி வந்து 2-3 செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி செக் பாக்ஸ் 2 கலர் செலக்ட் பண்ணுவேன். எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இது. ஓகேங்களா? இதை மட்டும் நமக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூஸிங் கெட் பேராமீட்டர் வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டெமோக்குள்ளே போவோம். சாரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம் சர்வ்லெட்டில், எப்படி இதை ரீட் பண்ணுறதுன்னு. ஓகே, ஆல்ரெடி இங்கே ref.content டைப் கொடுத்தாச்சு. பிரிண்ட் ரைட்டர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்புறமா பிரிண்ட் ரைட்டிங் க்ளோஸ் பண்ணியாச்சு. நடுவில் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ஆல் தான். ஃபஸ்ட்டு என்னது கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து யூசர் வந்து இந்தியா, சிங்கப்பூர், யூகேன் செலக்ட் பண்ணுறாருன்னா 3 வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? அந்த 3 வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் கண்ட்ரிஸ் request.getParameterValues. இங்கே request.getParameterValues ஒரு மெத்தடு எங்கே இருக்குது? HTTP Servlet requestல இருக்குது. அதில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? எந்த காம்பனண்ட் வேல்யூவை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. ஐ வாண்ட் டு ரீட் திஸ் கண்ட்ரி. ஓகேங்களா? அந்த கண்ட்ரி இங்கே அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பியும் ஐ வாண்ட் டு ரீட் இன்புட் டைப் செக் பாக்ஸ் வேல்யூனா ரீட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே தான். கலர்ஸ் கெட் பேராமீட்டர் வேல்யூஸ், இந்த பர்டிகுலர் கலர் எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண வேல்யூவை அரேவாக இது ரிட்டர்ன் பண்ணணும். அரேவாக இப்போ மூணு டேட்டா இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3ம் அரேவாக ஸ்ட்ரிங் அரேவாக வந்து இந்த கெட் பேராமீட்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அங்கே அசைன் டு கண்ட்ரிஸ் அரே. அதே மாதிரி தான் இது. இங்கே 2 கலர் செலக்ட் பண்ணனா தட் வில் ரிட்டர்ன் 2 கலர் வேல்யூ. அந்த 2 கலர் வேல்யூ அரேவாக இங்கே ஸ்டோர் ஆகிடும் கலர்ஸில். அதுக்கப்புறமா கண்ட்ரிஸ் எம்ப்ளாய்க்கு நம்ம கெட் பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே இந்த கிளாஸ் வந்து கெட் பேராமீட்டர் வேல்யூ பண்ணுறதாலும் நான் அதையே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி ஈக்குவல் டு request.getParameterValues. இந்த எம்ப்ளாயி அப்படிங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் இல்லையா? பட் ஆனால் இங்கே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நான் சப்மிட் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற எம்ப்ளாயின்ற வேல்யூ தான் வரும். எம்ப்ளாயின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ தான் சிங்கிளாக வரும். பட் இங்கே சின்ஸ் நான் வந்து கெட் பேராமீட்டர் வேல்யூவை யூஸ் பண்ணுறதுனால இது சிங்கிள் வேல்யூவை கொடுத்தாலும் திஸ் வில் ரிட்டர்ன் அரே ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதில் என்ன இருக்கும்? அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், 1 வேல்யூ. இங்கே வந்து மல்டிபிள் வேல்யூ, இங்கே வந்து மல்டிபிள் வேல்யூ.
மல்டிபிள் வேல்யூ ஆர் சிங்கிள் வேல்யூன்னு சொல்லலாம். இங்கே மல்டிபிள் வேல்யூ ஆர் சிங்கிள் வேல்யூன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து சிங்கப்பூர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். திஸ் கெட் பேராமீட்டர் வேல்யூ ரிட்டர்ன் தட் சிங்கப்பூர் வேல்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் அரே. அந்த அரே வேல்யூ இங்கே போட்டுக்கிறோம். அந்த அரேயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், சிங்கப்பூர் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் வேல்யூ வரும், அந்த மல்டிபிள் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் கலர்ஸும். இங்கே எம்ப்ளாயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஒரு வேல்யூன்றதுனால ஆல்வைஸ் திஸ் வில் ரிட்டர்ன் எம்ப்ளாயி அரே. அந்த எம்ப்ளாயி அரேல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். என்ன வேல்யூ இருக்கும், என்ன வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணணும் அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாமா? இப்போ இப்போ நான் ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறேன்னா, string country equal to countries dot stream arrays dot streams dot collect joining இதை கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கண்ட்ரிஸில் நான் ஒரு 3 கண்ட்ரி செலக்ட் பண்ணேன்னா 3 கண்ட்ரி இங்கே இருக்குமா, அந்த 3 கண்ட்ரியும் இந்த அறையிலேருந்து இந்த அறையிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரே ஸ்ட்ரிங் வேல்யூவாக இங்கே கொடு, ஒரே ஸ்ட்ரிங் வேல்யூ இங்கே கொடு. அது ஒரே ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்கும்போது எப்படி வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியா சிங்கப்பூர் செலக்ட் பண்ணுறேன்னா இப்படி இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா இந்தியா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப் சிம்பிள், இது செப்பரேட்டர் வேல்யூ. செப்பரேட்டர் மல்டிபிள் வேல்யூ நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் நடுவில் ஏதாவது செப்பரேட்டர் வைக்கணுமானா அங்கே வச்சுக்கலாம். நம்ம இந்த ஜாயினிங்கில் வந்து ஒரு செப்பரேட்டர் வேல்யூ வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே 2 பைப் சிம்பிள் வச்சுருக்கேன், அதனால் இப்படி வரும். கண்ட்ரி நான் சிங்கப்பூர் செலக்ட் பண்ணால் சிங்கப்பூர், இப்படி ஒரு சிங்கிள் வேல்யூவாக இங்கே கண்ட்ரியில் இருக்கும். மல்டிபிள் வேல்யூ, இந்த ஜாயினிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, மல்டிபிள் வேல்யூவை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் நடுவுலையும் என்ன ஆட் பண்ணணும்னா பைப் சிம்பிள் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது பேர் செப்பரேட்டர், டிலிமிட்டர்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேயும் வந்து கலர்ஸ் ஈக்குவல் டு அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் கலர் டாட் கலெக்ட் டாட் ஜாயினிங். இங்கே வந்து நான் இங்கே வேறு பைப்ஸ் வேறு சிம்பிள் கொடுத்துக்கலாமா? இங்கே வந்து நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, 3_ கொடுத்துக்கிறேன், ஐஃபன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் எம்ப்ளாய் இஎம்பின்னு கொடுத்துக்கிறேன். அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் எம்ப்ளாயீஸ். இது தேவையில்லை. இது எப்படி இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் எம்ப்ளாயி ஆஃப் 0ன்னு கொடுத்துனா போதும். எப்பவுமே ஒரு வேல்யூ தான் வரும் அதில். அதனால் 0th எலிமெண்ட்டில் தான் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை இங்கே இஎம்பில் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ வாண்ட் டு பிரிண்ட் 1 by 1. இந்த பிடபிள்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிடபிள்யூ டாட் பிரிண்ட் எல்என் கலர்ஸ் ப்ளஸ் ஒரு பிரேக்கப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பிடபிள்யூ டாட் பிரிண்ட் எல்என் கண்ட்ரி திருப்பி ஒரு பிரேக்கப் போட்டுக்கிறேன். அப்புறம் பிடபிள்யூ டாட் பிரிண்ட் எல்என் எம்ப். அவ்வளோதான். ஓகே, எம்ப்ன்றது ஜஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ, அதனால் அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன் மோர் சேஞ்சஸ். அப்படி இது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் ஆஸ் அப்பர் கேஸ். அப்பராக வரலையா? இங்கே வரும் அப்பர் கேஸ், டு அப்பர். யூரியன் அப்பராக மாற்றிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தாங்க நம்ம ப்ரோக்ராமு. என்ன பண்ணுறோம், இங்கே யூசர் என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த மல்டிபிள் வேல்யூஸை அப்படியே நம்ம ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வழியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த அரே வேரியபிளை ஜாயின்ன்ற மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றாக்கி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா
அது எல்லாத்தையும் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூஸ் பயன்படுத்துகிறோம். அந்த மல்டிபிள் வேல்யூஸ் கொண்ட ஒரு காம்பனண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸை எடுக்கணும்னா நம்ம ரிக்வெஸ்ட் கெட் பேராமீட்டர் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, பில்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதை போய்ட்டு காப்பி பண்ணி நம்ம சர்வ்லெட் கிளாஸஸில் போட்டுக்கலாம். கிளாஸஸ் ஃபோல்டரில் போய் போட்டுக்கலாம். போட்டாச்சு. எதை காப்பி பண்ணேன்? ஓ சாரி, நான் கிளாஸ் ஃபைலில் காப்பி பண்ணிட்டேன், தப்பு. இதை அவுட் எடுத்துறேன். நான் எடுத்துகிட்டு திருப்பியும் ஐ வாண்ட் டு பில்ட் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணுறேன். கிளாஸ் ஃபைலில் காப்பி பண்ணி இங்கே நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், web.xml ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ web.xml போகிறேன். எங்கே இருக்க web.xml? இங்கே இருக்க web.xml தான். ஓகேவா? ஓப்பன் பண்ணுறேன். அதே ஃபைல் தான் இது. இப்போ இந்த சர்வ்லெட் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு சர்வ்லெட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சர்வ்லெட் நேம் இங்கே கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து வேல்யூஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம URL சர்வ்லெட் மேப்பிங் தரணும். ஓகேவா? அதுக்கு நம்ம திருப்பியும் இந்த காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சர்வ்லெட் நேமை இங்கே போட்டுக்கிட்டு இதே வேல்யூஸையும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சர்வ்லெட்டை கால் பண்ணோன்னா இதுதான் வந்து வேலிட் URL. இதை கால் பண்ணும்போது வேல்யூஸ் இங்கே இருக்குது. இந்த வேல்யூஸோட இது வந்து சர்வ்லெட் நேமு. இந்த வேல்யூஸ் நேம் எங்கே இருக்குது? இங்கே மேப் ஆகிருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் சர்வ்லெட்டை எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சர்வ்லெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே இருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் URL அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போகிறேன். எங்கே அது நம்மளோட பேஜ் வந்து இங்கே இருக்குது. ரிக்வெஸ்ட் பேரம் வேல்யூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போய்ட்டு இதை கொடுத்துட்டு மெத்தட் ஈக்குவல் டு கெட். இங்கே கெட்டுனா இங்கேயும் கெட்டுன்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? கெட் இருக்குது. ஓகே, எடுத்துக்கிறேன். இப்போ தான் கண்ட்ரிஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி இருக்குது, எம்ப்ளாயி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்வோக் பண்ணி பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் டேரெக்டாக இங்கேருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ரிக்வெஸ்ட் பேரம் வேல்யூஸ். இப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இதை கால் பண்ணோன்னா we have to use properly the web app valid URL யூஸ் பண்ணோம். http:/localhost 8080/demo request param_value HTML. ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன ரெண்டு வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இங்கே கலர் சொல்லிட்டு 2 கலர் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கலரில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். கலரில் ப்ளூ கொடுத்துருக்கேன், ரெட்டு கொடுத்துருக்கேன், க்ரீன் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ஐடி கார்டன் கொடுக்குறேன். ஓகே, ஐடி கார்டன்றது என்னுடைய இங்கிலீஷ் சேனலுங்க. இது இங்கிலீஷ் யூடியூப் சேனல், போய் பாருங்கள். இப்போ வந்து சப்மிட் கொடுத்தோன்னே ஆகும். இந்த 2 வேல்யூ செலக்ட் ஆகிருக்க வேல்யூ வந்து சர்வருக்கு போவோம். சர்வருக்கு போனோன்னே இந்த ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ வழியாக இதை எடுத்து இங்கே போட்டுரும். இங்கேயும் வந்து நான் 2 வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன் கலரு. அந்த 2 வேல்யூவும் இந்த ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ சொல்லியா இங்கே அறையில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஐடி கார்டன் சொல்லி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் இந்த ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ ரிட்டர்ன் தட் ஐடி கார்டன் இந்த ஃபார்ம் ஆஃப் அரே, அந்த அரே வேல்யூவை இங்கே போட்டுரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ போய் கிளிக் பண்ணுறேன். ப்ளூ 3 ரெட்னு வந்திருக்கு பாருங்கள். ஏன் 3 ரெட் வந்திருக்கு? இதை ரீட் பண்ண பிறகு இதை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது ஜாயினிங்கிற மெத்தட் வழியாக நான் ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் பைப் சிம்பிள் வேணும்னு சொல்கிறேன். அதனால தான் வந்து 2 வேல்யூ நடுவில் பைப் சிம்பிள் வந்திருக்கீங்க. கலரு பார்த்தீங்கன்னா நான் ஐஃபன் கொடுத்துருக்கேன்.
2 கலர் செலக்ட் பண்ணேன். அந்த 2 கலரும் ஒரு ஸ்ட்ரிங்காக செலக்ட் பண்ணி இங்கே போடும். அப்படி போடும்போது ஒவ்வொரு கலர் வேல்யூக்கு நடுவில் இது வரும். அதான் இங்கே இது வந்திருக்குது, ஐஃபன் வந்திருக்கு. ஓகேங்களா, ஐடி கார்டனில் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, வந்துடுச்சுங்களா? இப்போ அழகாக வந்துடுச்சு. ஸோ இப்போ ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூஸோட யூசேஜ் என்ன, மல்டிபிள் வேல்யூஸ் கொண்ட ஒரு HTML காம்பனண்ட்டில் செலக்ட் பண்ணும்போது மல்டிபிள் வேல்யூவை எடுக்கணும்னா நம்ம we can யூஸ் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஒரு ரெபாசிட்டரியில் GitHub ரெபாசிட்டரியில் போய் நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நான் யூடியூப் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அங்கேருந்து நீங்கள் எடுத்துருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணலை, ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ரோக்ராம்லாம் நான் ஷேர் பண்ணலை. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் பண்ண எல்லா ப்ரோக்ராமையும், இந்த சர்வ்லெட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த GitHub ரெபாசிட்டரியில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப்ன்ற ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம். என்ன மெத்தட் பார்ப்போம் தான், ரிக்வெஸ்ட் கெட் பேராமீட்டர் மேப் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கெட் பேராமீட்டர் மேப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபண்டமெண்டல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இது முடிஞ்ச பிறகு இது ஒரு டாபிக், இந்த சர்வ்லெட் கிளாஸ்ன்றது இது சர்வ்லெட் கிளாஸ்ன்றது ஒரு வெப் அப்ளிகேஷனோட டாப்பிக்கு. பார்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் இந்த சர்வ்லெட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி வரும், ஸ்ப்ரிங் பூட் வரும், மைக்ரோ சர்வீஸ் வரும், அது வரைக்கும் போயிட்டுருக்கோம். பேரலாக வந்து கோர் ஜாவா எடுப்பேன். ஓகேங்களா? அந்த கோர் ஜாவா கிளாஸஸும் பார்த்துட்டு இருங்க. ஓகே, தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் தரேன். ஓகே, until then, bye bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.